இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் பொடி வழங்கும் ஷாலினி ஸ்டோர்ஸ். மாமா ரேக் எல்லாம் காலியா கிடக்கு. நீ மில்க் பிக்கிஸ் பாக்கெட் எடுத்து கொடு, நான் எடுக்கிறேன். உள்ள தாண்டி இருக்கு, போய் எடுத்துக்கோ போ. மாமா அது மேல இருக்கு, எனக்கு எட்டாது மாமா, வந்து எடுத்து கொடு. ஐயய்யய்யா, ஒரு 5 நிமிஷம் நிம்மதியா உட்கார விடுறியா? வேலை செய்யறன்ற பேர்ல டார்ச்சர் பண்ற. வந்து தொலை வா. இவனுக்கு ஒரு வேலை வச்சா எனக்கு ஒரு வேலை வைப்பா. ஏய் என்னடி பண்ற? உள்ள வாடி. தோ வர, நீ எடு. ஏய் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க? உள்ள வா. நான் வரல மாமா, நீயே எடுத்து கொடு. ஏய் உன்னால இந்த சந்து உள்ள பூந்து வர முடியல தானே? அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? அப்ப வா. இதோ இப்ப வரேன் பாரு. வா வா. ஆமா, என்னால இப்ப வர முடியல. சந்து சின்னதா இருக்கு, அதுக்கு என்ன இப்ப? ஏய் சந்து சின்னதா இல்ல, நீ பெருத்துட்ட. இரு எடுத்துட்டு வரேன். நல்லா கடையில பாதாம் பருப்பு முந்திரி பருப்புன்னு எடுத்து தின்னு தின்னு பெருத்து போயிட்ட நீ. யாரு சொன்னா நான் பெருத்து போயிட்டேன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே தான் இருக்கேன். உனக்கு தான் கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்ணு தெரியலையா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட ஒல்லி ஆயிட்டேன்னு யாராச்சும் ஒருத்தர சொல்ல பாப்போம். அப்படி சொல்லிட்டாங்கன்னா உனக்கு 1 பவுன் தங்க செயின் வாங்கி தரேன். மூஞ்ச பாரு, இளச்சிட்டாளா இளச்சிட்டா. குண்டம்மா குண்டம்மா கூப்பிடாத மாமா. குண்டம்மா குண்டம்மா. ஒல்லி ஆயிட்டேன்னு யாராச்சும் ஒருத்தர சொல்ல பாப்போம். அப்படி சொல்லிட்டாங்கன்னா உனக்கு 1 பவுன் தங்க செயின் வாங்கி தரேன். சொல்லு மச்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். போற வழியில அப்படியே நம்ம கடைக்கு வா. வந்துட்டு நான் இப்ப சொல்றதா அப்படியே வந்து சொல்லிடு, சரியா? சரி, விஷயத்த சொல்லு. சரி ஓகே, டன் மச்சி, நான் வந்துடுறேன். ஓகே. ஏ ஷாலினி, எப்படி இருக்க? ஏ மோனி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இவர்தான் என் மாமா, நல்லாவே தெரியுமே. ஏய் நீ என்னடி இப்படி அழைச்சு போயிட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி கொழுக்கு முழுக்குன்னு அழகா இருந்த, இப்ப பாவம் எலும்பு தோலுமா இருக்க. ஒல்லி ஆயிட்டேன்னு யாராச்சும் ஒருத்தர சொல்ல பாப்போம். கேட்டுச்சா? வேலைக்கு சாப்பிடுறியா இல்லையா? அதெல்லாம் நல்லா தாண்டி சாப்பிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறல்ல, அதான் உனக்கு இப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். சரி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? போண்டோ 2 லிட்டர் ஈரி எடுத்துட்டு வரேன். இந்தடி, தேங்க் யூ. நான் வரேன் ஷாலினி, வரேன் ப்ரோ. சரி மாமா, எப்ப நகை எடுக்க கிளம்புறோம்? எதுக்கு? என்னை யாராச்சும் பார்த்து இழைச்சிட்டேன்னு சொன்னா பவுன் வாங்கி தரேன்னு சொன்னல, அதுக்குதான். வா கிளம்பு. இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல? ஒரு நிமிஷம். நான் இப்ப சொல்றதா அப்படியே வந்து சொல்லிடு, சரியா? கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா உனக்கு? குண்டம்மா குண்டம்மா சொல்லாத. குண்டம்மா குண்டம்மா. எங்க இருந்தோ சத்தம் வருது. நம்ம மொபைல் ரிங்டோன் மாதிரியே இல்லையே. யார் போன்றது? ஹலோ ஹலோ அண்ணா, என் பேர் கீர்த்தி. நீங்க கையில வச்சிருக்க மொபைல் வந்து என்னோடது தான். நான் தெரியாம அதை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனா. இது எந்த இடம்னு சொன்னீங்கன்னா நான் அதோ இப்ப வந்து வாங்கிக்கிறேனா. அண்ணா எவ்வளவு ஆச்சுனா? 100 ஆச்சுமா. இந்தாங்கண்ணா. அடா ஆமா, பயப்படாதமா தங்கச்சி. காலையில நீங்க ஷாலினி ஸ்டோர்ஸ் வந்திருந்தீங்களா ஜாமான் வாங்குறதுக்கு? ஆமாண்ணா. அந்த கடையில தான் போனை விட்டு போயிட்டீங்க. நீங்க எப்போனா வந்து கடையில வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் பயந்தே போயிட்டேன். தோ இப்ப வந்து வாங்கிக்கிறேனா. சரிம்மா. ஏய் குரு, சொல்லுங்க. காலையில ஒருத்தவங்க ஜாமான் வாங்க நம்ம கடைக்கு வந்தாங்க. இந்த மொபைல் போனை விட்டு போயிட்டாங்க. அவங்க சரி. எப்ப வேணாலும் வருவாங்க. இந்த போனை மட்டும் கொடுத்துரு. சரி ஓகேண்ணே. நான் வெளியே போயிட்டு வரேன், கடையை பாத்துக்கோ. சரி ஓகேண்ணே. ப்ரோ அண்ணன் இல்லைங்களா? அண்ணன் இல்லையான்னு மட்டும் கேளுங்க, ப்ரோன்லாம் சொல்லாதீங்க. சரி என்ன வேணும்? இல்ல, காலையில என் மொபைல் இங்க விட்டுட்டு போயிட்டேன். அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதான். அண்ணனா? அண்ணன் மொபைல் பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. அப்படியா? சரி, இப்போ கொஞ்சம் அவர் கால் பண்ணி கேட்க முடியுமா என் மொபைல் எங்க இருக்குன்னு? எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அவர் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேணாம். இந்தாங்க என் மொபைல். இதுல உங்க நம்பர் போட்டு கால் பண்ணி பாருங்க. இங்க எங்கேயாச்சும் தான் இருக்கும், எடுத்துறேன். சரி கொடுங்க. தோ 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 தோ, அதான் என் மொபைல். ஓ இதானா? இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி உங்க பேர் என்ன சொன்னீங்கன்னா நம்பர் சேவ் பண்ணிப்பேன். என் பேர் கீர்த்தி. உங்க பேர் என்ன? என் பேர் குரு. திருச்செந்தூர் குருன்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொண்ணுங்களா என்னை அப்படிதான் கூப்பிடுவாங்க. சரிங்க. ஏய் குரு, என்ன பண்ற? ஒண்ணும் இல்லைண்ணே. நீங்க தானே காலையில மொபைல் போனை விட்டு போனவங்க? ஆமாண்ணா, நான் வந்து வாங்கிக்கிட்ட மொபைல. ஏன்னா போகும்போது திருச்செந்தூர் குரு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பாவம், அவருக்கு விஷயமே தெரியல. அப்புறம் அவர் மொபைல் போன்ல என் நம்பரை போட்டு தான் கண்டுபிடிச்சோம். சரிண்ணா, டைம் ஆச்சு, நான் வரேன். பாய்.
டேய் மரியாதையா சொல்லு, அந்த பொண்ணு கிட்ட நம்பர் வாங்க தானே இந்த விட்ட போட்டேன். இல்லண்ணே. டேய் பொய் சொல்லாதடா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் பொண்ணு 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 அண்ணே, பொண்ணு அண்ணே, அண்ணே, சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்காதீங்கண்ணே. பல்ல இருக்கு, நான் பட்டாணி சாப்பிடுறேன். உங்களுக்கு பொறாம கடைக்கு இவ்வளவு பொண்ணு வந்தும் ஒரு பொண்ணு கூட கரெக்ட் பண்ண முடியல தானே என்னை போட்டு அடிக்கிறீங்க. தேவதை மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நான் ஏன்டா கடைக்கு வர கஸ்டமரை கரெக்ட் பண்ணோம்? இப்போ சொல்லுண்ணே, நீங்க பேசுற பேச்சுக்கு எந்த காலத்துலயும் உங்களுக்கு பொண்ணு கரெக்டா இருக்காது. மிஸ்டர் குரு, என் வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்க. எங்க ஏரியால இருக்க பாதி பொண்ணுங்க என்ன ஒன் சைடா லவ் பண்ணுவாங்கடா. நான் வாய்ப்பு கிடைக்காதவன் இல்ல, வாய்ப்பு கிடைச்சும் வேணான்னு விட்டுட்டு இருக்கவன்டா. சும்மா கதை விட்டுட்டு இருக்காதீங்கண்ணே. உன் அக்கா ஷாலினி மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மைடா. அக்காவே வந்துட்டாங்க, அவங்க மேலே சத்தியம் பண்ணிருங்க. டேய் பொய் சொல்லாதடா. பாருங்க அக்கா ஓடுதம்மா, எப்ப வந்தா? என் மாமா எனக்கு நீ துரோகம் பண்ணிருக்கியா? ஏய் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு துரோகம் பண்ணிருக்கியா? ஐயோ, இல்ல 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 இல்ல. நான் போயினா சொல்லுங்க தாத்தா, என்ன வேணும்? தாத்தா, ஐயோ தாத்தா, என்னாச்சு தாத்தா? எந்திரிங்க. ஐயோ மாமா, மாமா என்னாச்சு? சீக்கிரம் வா, வா மாமா. ஏய், தூக்கு தூக்கு தூக்கு. என் குரு தண்ணி எடுத்துருவாடா. என்னடாச்சு? கடைக்கு ஜாமான் வாங்க வந்தாரு மாமா, திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாரு. ஏய் சீக்கிரம் வாடா. என்னங்க தாத்தா, நம்ம ஹாஸ்பிடல் போலாமா? பரவாயில்லம்மா, இது அடிக்கடி வர மயக்கம்தாம்மா. ஏன் தாத்தா இந்த வயசுல போய் நீங்க கடைக்கு வரீங்க? வீட்ல இருக்க யாராச்சும் அனுப்பிச்சு விடலாம்ல? என்னம்மா பண்றது, வயசாயிட்டாலே இப்படிதாம்மா. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நாம தாம்மா வேலை செய்யணும். என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாம்பா, நம்ம ஏற்கனவே வீட்டுக்கு பாரமா இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன வேலை கூட நம்ம செய்யலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். வீட்டை விட்டு வெளியே துரத்தினாலும் துரத்திடுவாங்கப்பா. என்ன தாத்தா சொல்றீங்க? இன்னைக்கு உங்களுக்கு வயசான மாதிரி நாளைக்கு உங்க பிள்ளைக்கும் வயசாகும்ல. அதை சொன்னா யாருக்கும் புரியாதப்பா. அந்தந்த வயசு வரும்போது அவங்களே அனுபவிச்சு தெரிஞ்சுப்பாங்கப்பா. அப்படிலாம் லட்சியமா விடாதீங்க தாத்தா. இந்த வயசுலயும் உங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு முதல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அங்கம்மா போனோம், அதே வீட்டுக்கு தானம்மா போகணும். இல்ல தாத்தா, நான் அதுக்கு சொல்லல. ஷாலினி, தாத்தா நீங்க என்ன வாங்க வந்தீங்க? ஒரு பாக்கெட்டு பாலும் ஒரு மில்க் பிஸ்கட்டு. குரு இந்தாங்க. இந்தாங்க 35 ரூபா ஆச்சு. இந்தாப்பா. பாத்து 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 பாத்து. குரு எதுக்கும் வர வீட்டுக்கு போய் விட்டு வா. சரி, அப்படியே நான் போயிடுறேன்பா. பார்த்து வாங்க தாத்தா. என்ன மாமா இது? வயசான காலத்துல பெத்தவங்க கிட்ட இப்படி இதயமே இல்லாமையா நடந்துப்பாங்க? மனுஷங்களா இவங்க? அந்த தாத்தா சொன்னதுதான், அவங்களுக்கு ஒரு நாள் வயசாகும்ல, அப்ப அவங்களே அனுபவப்பட்டு தெரிஞ்சுப்பாங்க. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.